திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். கூலி படத்துடைய ஆர்ட் டைரக்டர் ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த படத்தில் யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டிஸில் எங்கேயா அந்த சேரை கண்டுபிடிச்சா கைலாங்கடையிலே அப்படின்னு ஆர்ட் டைரக்டர் சதீஷ் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டார். ரொம்ப வந்து ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டார் அப்படின்னு தான் சொன்னோம். உண்மையிலேயே ஒரு வருத்தமாக தான் இருக்குது. அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இதில் ஒருத்தர் கேட்டார், அந்த சேரோட ஃபோட்டோ போட்டு இல்லை, இந்த சேருக்கு நீங்கள் இந்த மீமை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த சேருக்கு எதுக்கு ஆர்ம் ரெஸ்ட்டு, இது எரிக்கிறது தானே. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன். மனிதனுக்கு பிறப்பு அப்படிங்கிறதும் இறப்பு அப்படிங்கிறதும் இயல்பாக இருக்கிற ஒரு விஷயம். ஒரு மனிதன் பிறந்த போது கொண்டாடுறாங்க, இறந்த போது வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஒரு மனிதன் இறக்கும் பொழுது அடுத்த செகண்டே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாடி எப்போ சார் எடுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. முதல் நாள் வரைக்கும் அவர் பேரை சொல்லுவாங்க, அடுத்த நாள் வந்து பாடி எப்போ சார் எடுக்கிறீங்கிறாங்க. இந்த பாடி எப்போ எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இப்போ நான் கேட்குறேன், சேருக்கு எதுக்கு ஆர்ம் ரெஸ்ட்டுன்னு கேட்டிங்க இல்லையா. ஒரு பாடியில் வந்து இந்த டெட் பாடி வைக்கிற பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸில் தான் வச்சுருப்பாங்க. முன்னாடியெல்லாம் வந்து அந்த பாக்ஸில் வந்து இந்த தலைக்கு முட்டு கொடுக்கறது, இப்படியே தலைவாணி மாதிரி இப்படி மேலே முட்டு கொடுக்கறதுன்னு இருக்காது. ஆனால் இப்போல்லாம் இருக்குது. ஏன் காரணம் என்ன தெரியுமா? அவர் இறந்துட்டாருங்கிறதுனால அது வெறும் உடம்பு கிடையாது. நம்ம எப்படி உயிரோடு இருக்கோமோ அப்போ தலைவாணி வச்சுட்டு இப்படி ரேஸ் பண்ணிட்டு படுத்துங்கன்னு சொன்னோமோ அந்த மாதிரி ஒரு மரியாதை. அதை சும்மா அப்படி கடத்த முடியாது. அது மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு சயின்டிஸ்டாக அவர் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஷார்ட்டை நோட் பண்ணலாம். நாயை வச்சு எரிக்கும் போதும் ஆட்டை வச்சு இது பண்ணும்போதும் அந்த இடத்துல ஆம்ரெஸ்ட் இருக்காது, அது சாதாரண சேர். அவர் ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கும் போது அந்த சேரை கண்டுபிடிச்சிட்டு அதில் வந்து ஒரு ஆம்ரெஸ்ட் வைக்கிறார். ஏன்னா மனிதங்களை தான் வச்சு எரிக்க போகிறோன்னு சொல்லிட்டாங்க, அதனால் ஆம்ரெஸ்ட் வைக்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு கண்டுபிடிச்சவங்களுடைய மனசாட்சிக்கும் அது அவங்களுடைய பர்சனலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை போய் ரொம்ப போட்டு நோண்டி இல்லை இதுக்கு எதுக்கு ஆம்ரெஸ்ட்டு, இதெல்லாம் எங்கள் காயலாங்கடலை எடுத்தேன் இப்படிலாம் வந்து ஹர்ட்டிங்காக சொல்லக்கூடாது. ஒரு ஆர்ட் டைரக்டரோட வேலை எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க.